போறது என்னோட சொந்த நாய. இது சயின்ஸ். இதாண்டா பேலஸ், லாலா பேலஸ். இதுக்குள்ளதான் நம்ம லக்கி டாக் இருக்கு. அத போய் நம்ம தூக்குறோம். தூக்குறேன். ஏன பீலாலா விடுற? என்னடா நான் லாலாங்கிற, நீ பீலாங்கிற? பின்ன இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி நான் தூக்கிடுவியா? ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ட்டு அடிக்கடி நீ தானே சொல்லியிருக்க. பிளான் பண்றத ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்டா. மணி பிரசவாயா ஒரு நாள்ல முடியற காரியமான இது. மாம்சே, இதுக்கெல்லாம் ரூம் போட்டு பிளான் பண்ணணும். ஆமா, உங்க அப்பா ஏடிஎம்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கான். அந்த பணத்தை எடுத்து ரூம் போட்டு பிளான் பண்ணணும். போடி பிளான் பண்றத போ. ஓகே. நான்சென்ஸ். அந்த நாய் சேகரி ஒரு நாயை கிட்னாப் பண்ணிருக்கான். ஏன் அவன் மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? நாம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண டாக் கிட்னாப்பர் கிடையாது சார். இதுவரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் 30 நாயை தூக்கிட்டான் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நாய்களே இல்லாம நாங்கெல்லாம் நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சார். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப அந்த நாய் சேகர் ஐரோப்பாத்துல இருக்கதா எனக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு சார். ஆபரேஷன் நாய் சேகர் என்ற பேர்ல 3 பேர் கொண்ட தனி குழு ஒண்ணு அமைச்சிருக்க சார். நீங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவனை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவேன் சார். ஓகே, ப்ரொசீட். ஜெய் ஹிந்த். அண்ணா, ஹைதராபாத்ல நமக்கு யாரையுமே தெரியாது. இப்ப என்னன்னா பண்றது? உனக்கு ஒண்ணா இங்க யாருமே தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இங்க இருக்கான், தெரியுமா? ஆமாண்ணே. எங்கடா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் இங்க இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா வேலை பாக்குறானே. ஓஹோ, அண்ணா, டீனா வாடா. அண்ணே, அவன் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே. அவன் எப்ப சென்னைக்கு வந்தாலும், எப்படா நீ ஹைதராபாத்துக்கு வருவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து தங்குவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவ அப்படின்னு ஒரே தொல்லை பண்ணுவானே. இப்ப மட்டும் நம்ம ஹைதராபாத்துக்கு வந்தது அவனுக்கு தெரிஞ்சது வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானே. அவனை மட்டும் பார்த்துட்டோம்னா அவன் ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கலாம், அவன் ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். நாயை தூக்கத்துக்கு பிளான் பண்ணுவான். அப்போ ஒண்ணு செய்டா. உடனே அவனுக்கு போன போட்டு ரூமுக்கு ஏற்பாடு போடுறேன். என்னடா வேலை பாக்குற? என்ன வேலை பாக்குற? எரும மாட்டு பயல. ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டு நீ பாட்டுக்கு உள்ள விட்டு உழப்புற, கேட்காம கையை தூக்குற, ஜக்க உடைக்கிற. ஏண்டி சார், நான் பாட்டுக்கு கௌரவமா எச்ச பிளேட் எடுக்கிறதும் டேபிள் தொடிக்கிறதும் படிச்சு நானும் எதுக்கு நின்று திட்டினாரு? டேய் இந்திரா, எந்திரா, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான். இவன் கையால சாப்பிடுறவன் கால்ரா போய் அவன் எந்தி. மச்சான், மாமா, மச்சான், மாமா, மச்சான், மாமா. நிறுத்துங்கடா. என்ன டேபிள் துடைக்கிறவன போய் நீ மச்சாங்கற, அவன் மாமாங்கற? அண்ணே, நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னான்ல, அவன்தான் இவன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் இதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். இதா? ஏங்க போர்ட பாக்கல நீங்க? அங்க பாருங்க, 1 2 3 4 5 5 ஸ்டார் ஹோட்டல். டேய், பிளாட்பாரத்துல கடை வச்சது கூட தப்பு இல்லடா. ஆனா இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்னு பேர் வச்ச பத்தியா? அதுவும் ஷார்ட் பீஸ்ல எழுதி போட்ட பாரு. ஒன்னே டேய், ஒன்னே இல்லடா, ஒன்னே தாண்டா கொள்ளணும். இந்த மக்கு பேரோட சேர்ந்து போன இந்த ஜக்கிய என்ன எப்போதும் வச்சுக்கலாம். நீ இருண்ண. ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். சரி, உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இப்ப நாங்க எங்கடா தங்குறது, எங்கடா தூங்குறது? ஏண்டா முட்டைக்கண்ணா, இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பேசுற பேச்சாடாது? இந்த டேபிள்லயே சாப்பிடுறோம், இதே டேபிள்ல படுத்துக்கிறோம். டேய், நம்ம எங்க வேணா படுத்துக்கலாம்டா. எங்க ஓனர் எங்க தங்குவாரு? ஓனரா? ஆமா. அது யாரா? அது உட்காந்துக்கிறாரு. இவனா? இவர்தான். என்னடா? சரி, ஒழிஞ்சு போ. டேய், உன் ஓனரை என் ஓனர் கூட படுத்துக்க சொல்லு. அப்பா, ரொம்ப சந்தோஷம்டா, எங்களை காப்பாத்திட்ட. ஆமா, உங்க ஓனர் பங்களா எங்க இருக்குது? பங்களா அதோ படுத்துருக்கிறான் பார், பிளாட்ஃபார்ம்ல சிங்கிளா. அண்ணா, இவன் ஓனரா? என்னடா கிழிஞ்ச பேனர் மாதிரி இருக்கான்? அட, அது ஒண்ணு இல்ல ஓனரே, எப்பவுமே அவன் பொண்டாட்டி கூட தான் படுப்பான். நேத்து நைட்டு ஒரு சொறி நாய் வந்து பக்கத்துல படுத்து இருக்குது.
பொண்டாட்டி நினைச்சு கடுமையா காலை தூக்கி போட்டான். அது கொடுமையா குதிரை தள்ளிச்சு. அவ்வளவுதான், நீங்க போய் படுத்துங்க. ஓனரு, இவரும் ஓனர் தான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரையும் பக்கத்துல படுக்க வச்சுங்களேன். பார்க்க பாவமா இருக்கு. ரெண்டு சார், ரெண்டு. ஆசையா கூப்பிடாருல, போக முதலாளி. நீ ஏறா கைய. உன்னைய தொங்க விட்டு உன் தோலை உரிச்சு கசாப்பு கடையில விக்கல, பைசா ரோட்ல இருந்து. அண்ணா கேட்குண்ணே. என்ன சஞ்சய், என்ன இந்த சர்ப்ரைஸ் விசிட்? ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங். அப்படியே ஒன்று பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹாய் கோரா, how are you? I'm கோரா, good. Good. சஞ்சய் இன்னைக்கு நம்மளோட டின்னர் சாப்பிட்டு தான் போறாரு. Okay, darling. நீ வா. இன்னும் இவ்வளோ நீ கல்யாணம் பண்ணலையா? கல்யாணமா? ஐயோ, அதுக்கும் எனக்கு ஆகாதுப்பா. நீ வா, நீ வா. இவங்க என் மேனேஜர்ஸ், மிஸ்டர் விஜயன், மிஸ்டர் முருகன். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். இவங்க 2 பேரும் சீஃப் செக்யூரிட்டி. ஒரு நிமிஷம், 1 minute மேக்ஸ். எதுக்கு பேலஸை சுற்றி டைட் செக்யூரிட்டி, பாடி கார்ட்ஸ்? உனக்கு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் தேவையா? இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் எனக்கு இல்ல, என் ஜாக்கிக்கு. ஜாக்கியா? ஆமா. ஓ, வா காட்டுறேன். இவங்க தான் ஜாக்கியோட ட்ரெயினர். மேக்ஸ், இதெல்லாம் ஜாக்கிக்காகவா? ஏய், என்ன அப்படி சொல்லிட்ட? ஜாக்கி தான் என் லக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேரு, புகழ், இமேஜ், பணம் எல்லாமே. ஜாக்கியை பார்க்கலாம், வா. வெளியில இருந்து யாரும் உள்ள வந்து என் ஜாக்கியை தூக்க முடியாது. அதுக்கு தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன். வெளியே இருந்து வந்து யாரும் தூக்க முடியாது. சரி, உள்ளே இருக்கிறவங்க யாராவது தூக்கிட்டா? ட்ரை பண்ணி பாரு. ஜஸ்ட் ட்ரை. ஜஸ்ட் செக்கிங்மா, ஒன்றும் இல்லை. நீங்க போங்க. நீ இப்படி வா. கம் திஸ் சைட். Please enter password. Password accepted. Access granted. Come. Yes. இதான் என் ஜாக்கி. வாழ்ந்தா உன் ஜாக்கி மாதிரி வாழணும்டா. இவ்வளோ டெக்னாலஜியை தாண்டி யாராவது என் ஜாக்கியை திருடணும்னு நினைச்சா அவன் என்னை விட மாஸ்டர் பிளான் போடணும். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ரிப்போர்ட்டிங் தங்கதுரை. ரிப்போர்ட்டிங் சிங்கதுரை. கார் ரெடியா? நீங்க கொடுத்த காசுல பரபரப்பா காரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார். நாய் சார், ஆரம்பிக்கலாமா? இமிடியேட்டா. ஓபன் த டோர். என்னடா கதவு கையோட வருது? யார் சார் அவசரப்பட்டு கதவுல கை வைக்க சொன்னது? அப்புறம் நாங்களே சர்வீஸ் பண்ணி இப்பதான் கொண்டு வந்தோம். இப்பதான் சர்வீஸ் பண்ணீங்களா? சார், உங்களுக்கு கதவு திறக்காம உள்ள போக தெரியாதா? எப்படா உள்ள போறது? நான் டெமோ பண்றேன், பாத்துட்டு வாங்க. இப்ப யாரா புத்துக்குள்ள பாம்பு போட மாதிரி போய்கிட்டியா? டேய் சார், இப்படிதான் உள்ள வரணும், வாங்க. ஏய், அவன் உள்ள போயிடுவான்டா. ஏன் உடம்புக்கு நான் எப்படி போறது? மிஷன் நாய் சேகர மனசுல வச்சுக்கிட்டே இருங்க சார். மனசுல வச்சுக்கிறேன்டா. அவனை பிடிக்கிறதுக்கு இந்த காரணடா காவாக்குள்ளோட போவேன். இப்ப பாரு. டேய் சேகரே, நான் சார் எலிப்பொந்துல எறும்பு மாடு மாட்டினா மாதிரி மாட்டிக்கிறீங்க. வாங்க. மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு வைத்த உள்ள தள்ளுங்க சார். ஐயோ, மூக்கு தருது. அப்பா. பா. ஐயா, கூல் கூல் கூல். எறா வட்டியா. இந்த பாரு, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது நான் கூத்தாளம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு தான் போவேன். அதான் கோயில் வந்துருச்சு. கொஞ்சம் ஓரமா நீ பாத்தியா? என்னது? வண்டியை நிறுத்துமா? அத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இருந்தா என்னடா இந்த டோர் விழுந்துருச்சு? எங்கடா போறாவன்? துபாய்க்கு டூருக்கு போறான். ஸ்டேடியம் என்னடா பண்றான்? என்னடா இவ்வளவு பெரிய கல்ல எடுக்கிறியா? டேய், கை காசை போட்டு மிஷின் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கா. அதுல கல்ல தூக்கி போட்டு. டேய், என்னடா பண்ற? சார், வண்டியில பிரேக் கொஞ்சம் வீக் சார். அதான் கல்ல வச்சு முட்டு குத்தேன். முட்டு கொடுத்தியா? ஏடா, பிரேக்கே பிடிக்கல. இதெல்லாம் ஒரு வண்டியா? பிரேக் தான் சார் வீக். ஆனா டயர்னாலும் பயர் மாதிரி இருக்கும். அண்ணே, ஏன்னா இப்ப பார்த்தாலும் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்லடா. மாம்ஸ், நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு படுக்க இடம் இல்ல, இந்த இடமே எனக்கு செட் ஆகல. ஊருக்கு போனாலாச்சும் அம்மாச்சியாவது பாத்துப்பேன். நீங்க எப்படியாச்சும் சமாளிச்சுப்பீங்க. அதனால நீங்க வந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு திருப்பி வாங்க. அதான் கரெக்ட். அம்சூடு அப்படிங்கிற
அண்ணா, ஏய் ஏய்டா போன்ல மாட்டலாத்தாவு பணி செய்யறா டொங்குனா கொடுக்கா சரி இந்த பணத்தை வச்சுக்க. இந்த புடி. சரி மாம்ஸ். அண்ணே என்னடா அதோ வரான் பாருண்ணே. யாரு அவன் தானே அவன். எவன்? அட அந்த பேலஸ்ல வேலை செய்யற வேலைக்காரன் அவன். பேலஸ்ல வேலை செய்யறவனா? டேய் இவனை ஃபாலோ பண்ணி போனா தானே சரியா வரும். இவன் தான் பேலஸோட கதை ஏய் திறக்கிற எங்க சாவி. கடையை பாத்துக்கோ. இதோ வந்துடுறோம்.